அன்பு பெரியோர்களே, அருமையான சகோதர சகோதரிகளே, எனது அன்பான மாணவ செல்வங்களே, வணக்கம். இன்றைய குறள் பதிவு 6வது அதிகாரம் வாழ்க்கை துணை நலம், 57வது குறள். சிறை காக்கும் காப்பவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. மீண்டும் சொல்கிறேன், சிறை காக்கும் காப்பவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. அதாவது பெண்ணுக்கு புத்தியே நல்லதொரு பாதுகாப்பு சுவர். பெண் என்பவள் அறிவானவள் என்பதற்கு இந்த குறள் அமையப்பட்டிருக்கிறது. சொற்பொருள்: சிறை காக்கும் தலைவர் சிறையில் வைத்து காப்பதனால் அவருக்கு என்ன பயன் கிடைக்கும்? காப்பவன் அப்படி காப்பதனால் கிடைக்கும் பயன் என்ன செய்யும்? மகளிர் நிறை காக்கும் தன்னை காத்து கொள்ளும் அறிவை உடையவள். காப்பே அவள் பண்புகளுடன் கூடிய தன்னை காத்து கொள்வதே தலையாய காப்பு. பொருள்: பெண் சிறந்த பண்பை உடையவளாகவும் தன்னை காத்து கொள்ளும் அறிவை உடையவளாகவும் இருக்கும்போது, மேலும் தலைவர் பெண்ணை காப்பது போல் சிறை வைப்பதனால் அதனால் அவருக்கு வரும் லாபம்தான் என்னவாக இருக்கும்? பெண்ணுக்கு புத்தியே நல்லதொரு பாதுகாப்பு சுவராக இருக்கிறது என்பதை வள்ளுவ பெருமான் சுட்டி காண்பிக்கிறார். ஒரு வித்தியாசமான கதை. காடுகளில் வசிக்கக்கூடிய மக்கள் ஆணும் பெண்ணுமாக நடைப்பயணத்தை மேற்கொண்டு ஆறு, குளம், நீர்வீழ்ச்சி, மலைகள், காடுகள் கடந்து செல்கிறார்கள். சமையல் பாத்திரங்களையும் ஆளுக்கொன்று கையில் பிடித்து கொண்டு செல்கிறார்கள். அவற்றில் ஒரு பெண் மட்டும் வழி தவறி தன் இனத்தை விட்டு தன்னந்தனியே வேறு பாதையில் செல்லுகிறாள். நேரம் ஆக ஆக தன் கூட்டத்தை காண முடியாமல் நடக்கின்றாள். தண்ணீர் தாகம் அதிகமாகிறது. குளத்தை தேடி அலைந்து அந்த காட்டில் ஒரு குளத்தை கண்டுபிடிக்கிறாள். அவற்றில் நீர் அருந்துவதற்கு குளத்துக்குள் இறங்கி நீரை எடுக்கும்போது இவள் அருகில் ஒரு பெரிய முதலை இறைக்காக வாயை திறந்து கொண்டு இருக்கிறது. அதை கண்டவள் திடீர் யோசனை வந்தவளாய் தன் தோளில் மாட்டியுள்ள சமையல் பாத்திரத்தை முதலையின் வாயில் சொருகுகிறாள். முதலை தத்தளித்தது. உடனே அவள் நீரை விட்டு வெளியேறிவிட்டாள். முதலையிடமிருந்து தப்பித்த அவள் தன் இன மக்களை தேடி பயணத்தை தொடர்கிறாள். நெடுந்தூரம் நடந்ததால் களைப்பில் ஒரு மரத்தில் வேரில் சாய்கிறாள். அவள் பக்கத்தில் சிறு சிறு செடிகள் முளைத்திருந்தன. அந்த செடியின் விசேஷத்தை அறிந்து அதன் இலைகளை பறித்து அதன் சாற்றை தன் உடம்பில் கை கால்கள் பகுதிகளில் தடவிவிட்டு சிறிது நேரம் தூங்கினாள். விழித்து எழுந்து பார்த்தால் அவள் உடலில் விஷ பாம்புகள் அரை மயக்கத்தில் ஊர்ந்தன. பாம்பு நஞ்சு செடியை உடலில் அவள் தடவியிருந்ததால் ஒரு நாகப்பாம்பை மட்டும் பிடித்து ஒரு சிறிய சாக்குப்பையில் அடைத்து கொண்டு நடையை தொடர்ந்தாள். கடுமையான புற்கள் எல்லாம் காய்ந்து போய் கூலங்களாக இருந்தன. பரந்த வெளிகளாக இருந்தன. எதிரே கொடுமையான காட்டு விலங்குகள் அவளை துரத்தியது. 2 கூழாங்கற்களை வைத்து உரசி நெருப்பு பற்ற வைத்தாள். அவற்றையும் கடந்து ஊரை நெருங்கும் பொழுது சில கள்ளர்கள் அவளை வழிமறித்தனர். தான் சுமந்து வந்த சாக்குப்பையை திறந்து நாகப்பாம்பை கையில் வைத்து கொண்டாள். கற்பு காப்பாற்றப்பட்டது. கடந்து வந்து இனத்தில் கணவனை சந்தித்தாள். கணவன் சொன்னான், இனி நீ எங்கும் செல்லக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே இரு என்றான். தன் அறிவினால் மனைவி தன்னையும் தன் கற்பையும் காத்து கொள்வாள் என்பதே வள்ளுவரின் போதனையாக விளங்குகிறது. நன்றி. மு. சமுத்திரம், ஆசிரியர்.